Hi students, இப்போ நம்ம numbers and sequences chapterல exercise 2.9ல 5th problem பார்க்க போறோம்ப்பா. சோ இந்த क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. 1 ல இருந்து n வரைக்கும் உள்ள natural numbers கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. சரியா? சோ அந்த natural numbers நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 285 வரும் சொல்லிட்டாங்க. ஸோ 1லேருந்து n வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 285 வருமா, அதே மாதிரி அதே நேச்சுரல் நம்பர்ஸை நீங்கள் க்யூப் பண்ணி ஆட் பண்ணால் 2025 வருமா. இப்போ இந்த என்னோட வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் என்னென்னா n தான்ப்பா. சரியா? ஸோ இப்போ இந்த கொஷினை நல்லா பாருங்கள், 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சுவலி நமக்கு ஒரு டேட்டா போதும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் இங்கே 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் சீரீஸில் 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது என்ன, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு ஃபார்முலா. அது என்னென்னா n × n+1 × 2n+1/6ன்னு. அதே மாதிரி சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது என்ன, n × n+1/2 சரியா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், இந்த ஈக்குவேஷனும் இந்த ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1லேருந்து n வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ, 1லேருந்து n வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் இந்த டேர்ம் அப்படி சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதுவும் இதுவும் ஈக்குவல்னு அர்த்தமா? ஒன்றும் கிடையாது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். சரியா? அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரைட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு சொல்லலாமா? எஸ் சொல்லலாம். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த டேர்ம் 285 அப்படின்னு நம்ம எழுதலாமா? எஸ் எழுதலாம். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 1 க்யூப்லேருந்து n க்யூப் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 2025 வருமா. அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவில் என்ன பார்த்துருக்கோம், 1 க்யூப்லேருந்து n க்யூப் வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் வரும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம எழுதலாமா? எஸ் எழுதலாம். புரிஞ்சுதாப்பா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன வரும், n × n+1/2 the whole square is equal to 2025 அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம்ப்பா. ஒரு மெத்தட் என்னென்னா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஈக்குவேஷன் வச்சு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ என்னோட வேல்யூ தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு 285 வருதான்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த 2 ஃபார்முலாவும் வச்சு இந்த 2 டேட்டாவை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் செகண்டாக ஒரு மெத்தட் சொன்னேன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம்ப்பா. ஸோ அந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எப்படி எழுத போகிறேன்னு சொல்லி பாருங்கள். என்ன இருக்குது, n × n+1 × 2n+1 / 6 அப்படின்னு இருக்கா இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 × 3 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 285. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறேன், உங்களுக்கு எதுக்குன்னு அப்புறம் புரியும். சரியாப்பா? ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன்ப்பா. சரியா? ஸோ இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ கன்சிடர் பண்ணிவிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். சரியா? செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, n × n+1/2 என்ன சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்குது ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயரை எலிமினேட் பண்ணிட்டோன்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை 2 பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் சொல்லி பாருங்கள், இந்த 2வும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, n × n+1/2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 2025 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க, என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் லாங் டிவிஷன் மெத்தடுக்கே போகிறேன். ஸோ 2 நம்பராக நான் குரூப் பண்ணிக்கிறேன். சரியா? பின்னாடி 2 நம்பராக குரூப் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், என்ன பண்ணால் 20 வரும்னு சொல்லி பாருங்கள். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வருது, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வந்துடும். இதை விட எக்ஸீட் ஆயிடுது. ஸோ 4 ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 4 × 4 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 16 வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்னா 4 பேலன்ஸ் வரும். இந்த 25 அப்படியே இறக்கிக்கோங்க. சரியா? குரூப்பாக தான் நீங்கள் இறக்கணும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இங்கே
இப்போ இந்த நம்பர் இருக்கா இல்லையா, இந்த 4ஓட நான் என்ன மல்டிப்ளை பண்ணி 16 வந்தது, 4 மல்டிப்ளை பண்ணி 16 வந்தது. ஸோ அந்த 4 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், 4 + 4 வந்து 8 வரும். ஸோ இப்போ நான் நல்லா கவனிங்கப்பா, இந்த இடத்துல நான் ஒரு நம்பரை போடணும். ஸோ இங்கே நான் போடுற நம்பரால தான் நான் இங்கே போட்டு நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து 8 பக்கத்தில் 1 போட்டிங்கன்னா நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு 81 வரணும். சரியாப்பா, இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன நம்பர் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணால் 425 வரும்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ 8 பக்கத்தில் நான் 5 போட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே போடுற நம்பர் தான் நான் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், 425 எனக்கு வருது. ஸோ நான் இங்கே 5 போட்டுக்கிறேன், இங்கேயும் நான் 5 போட்டுக்கிறேன், எனக்கு 425 வருது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எனக்கு 0 வந்துருச்சு. சரியா, இப்போ 2025 ஸ்கொயர் ரூட் வந்து 45. ஸோ நமக்கு என்ன தெரியுது, n × n + 1/2 = 45 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 3 நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, n × n + 1 × 2n + 1 / 2 × 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்னு சொல்லி மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். எப்படி எழுதலாம்னா ஈக்குவேஷன் 3-ஐ n × n + 1, இந்த 2 மட்டும் நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 2n + 1 / 3ன்னு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 285ன்னு போட்டுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 3-ஐ தான் நான் இப்படி எழுதியிருக்கேன்ப்பா, புரியுதாப்பா? ஸோ இதை மட்டும் நான் பிரித்து எழுதியிருக்கேன். இதுக்கு 2 கொடுத்துட்டேன், இதுக்கு 3 கொடுத்துட்டேன், இப்படி பிரித்து எழுதுறேன். திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த டேர்ம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், தட் இஸ் 45ன்னு. அது தூக்கிட்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், ஈக்குவேஷன் 4-ஐ தூக்கி ஈக்குவேஷன் 3-ல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள், இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம 45 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ். ஸோ மிச்சம் என்ன இருக்குது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 3 × 1 = 3, 3 × 1 = 3, 3 × 5 = 15. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, 15 × 2n + 1 = 285 இருக்குது. ஸோ இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வரும், 2n + 1 = 285 / 15 அப்படின்னு வரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 3 × 5 = 15, 3 × 9 = 27, 3 × 5 = 15. இப்போ 5 டேபிளில் 5 × 1 = 5, 5 × 1 = 5, 5 × 9 = 45. ஸோ உங்களுக்கு என்ன வருது, 2n + 1 = 19 அப்படின்னு வருது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் n கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போங்க, உங்களுக்கு என்ன வரும், -1 வந்துடும். ஸோ 19 - 1. ஸோ 2n = 19 - 1 வந்து 18. ஸோ n = என்ன வரும், 2 இந்த பக்கம் கொண்டு போங்க, 18/2ன்னு வரும். ஸோ 2 × 1 = 2, 2 × 9 = 18. ஸோ என்னோட வேல்யூ வந்து 9. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க 2 டேட்டாவும் யூஸ் பண்ணி நீங்கள் n வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மெத்தட் ஒரு மெத்தட்ப்பா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்ப்பா. சரியா, ஒன்றும் கிடையாது, இந்த ஈக்குவேஷன் 1 and 2 நான் எழுதிக்கிறேன். ஸோ நான் ஈக்குவேஷன் 1 and 2 எழுதிக்கிட்டேன்ப்பா. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணியிருக்கேன், அந்த ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். சரி, இப்போ நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கனா என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு 2 பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் எனக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். சரியாப்பா? ஸோ இப்போ நான் 2 பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த 2ம் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், n × n + 1/2 அப்படின்னு இருக்கும். சரி, அப்போ இந்த 2025 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க, என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 2025 ஸ்கொயர் ரூட் என்னதுப்பா, 45. ஸோ இங்கே 45 எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் n கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள், ஒன்றும் கிடையாது, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ n × n + 1 = 45 × 2 அப்படின்னு வரும். ஸோ 45 × 2 பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும், 45 × 2 வந்து உங்களுக்கு 90 வரும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் n வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வருது, n² + n = 90 அப்படின்னு வரும். இந்த 90 இந்த பக்கம் கொண்டு போங்க, என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம், n² + n - 90 = 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி n கண்டுபிடிக்கணும்ப்பா. சரியா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே -90 இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × -90 - 90. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 வெறும் n இருக்குன்னா என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? 1 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஏதோ 2 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -90 வரணும். அதே நம்பரை நீங்கள் ஆட் பண்ணால், x and y ன்ற நம்பரை நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 வரணும். சரியா? ஸோ இப்போ இந்த டேர்மை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சரி, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் கிடையாது, இந்த 90 இருக்கா இல்லையா, இந்த 90-ஐ நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 2 × 4 = 8, 2 × 5 = 10. ஸோ 2 × 45 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வருது. ஸோ இப்போ இதை ஆடோ சப்ராக்டோ பண்ணால் உங்களுக்கு 1 வருமா, வராது. ஸோ அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து
என்ன லீஸ்ட் நம்பரோட நீங்கள் இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும்னு பாருங்கள். 2ஓட ஆகாது. ஸோ 3 போட்டுக்கிறேன். 3 1 is 3, 3 5 are 15. சரியா? ஸோ 2 into 3 பண்ணால் என்ன வரும்? 6. ஸோ 6 into 15 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஆடோ சப்ராக்டோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1 வருதான்னு பாருங்கள். வராது. ஸோ விட்டுருங்க. ஸோ அகெயின் நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 15 வந்து லீஸ்ட் நம்பர் எதில் போகும்னு பாருங்கள். 3ல் போகுமா? எஸ். 3 5 are 15. ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 3 6, 6 into 3 18. ஸோ 18 into 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 90 வரும். ஆனால் 18 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வராது. ஸோ அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. திரும்பவும் நான் காம்பினேஷன் பேர் கண்டுபிடிக்கணும். இங்கே எனக்கு எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 18 எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 18 எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன லீஸ்ட் நம்பரால் இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்? 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? 2 9s are 18 வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 2 வந்து 10 வரும். 10 into 9 பண்ணால் எனக்கு வந்து 90 வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இதை பாருங்கள். இந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 வருமா? எஸ் வருது. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய பேர் இதுதான்ப்பா. சரியாப்பா? ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸை நான் வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 90 வருது. சப்ராக்ட் பண்ணால் 1 வருது. சரியா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நான் மைனஸ் கொடுத்தா இது ரெண்டுத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 10க்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? -10 into 9 வந்து -90 வந்துடும். -10 + 9 பண்ணால் -1 வரும். ஸோ அப்போ நான் மைனஸ் வந்து 10க்கு கொடுக்கக்கூடாது. அதனால் 9க்கு கொடுக்குறேன். ஸோ 10 into -9 பண்ணிங்கன்னா -90 வந்துடும். 10 - 9 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும். ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? இந்த என்ன நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? +10n -9n -90 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியாப்பா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்? n காமனாக எடுக்கலாம். ஸோ என்ன வரும்? n + 10. இந்த ரெண்டு இடத்துலேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்? -9 காமனாக எடுக்கலாமா? ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது? n. இந்த பக்கம் என்னப்பா இருக்குது? +10 இருக்கும். புரிஞ்சுதாப்பா? நமக்கு என்ன தெரியும்? 10 into -9 தான் -90 அப்படின்னு தெரியும். ஸோ இங்கேருந்து -9 எடுத்துகிட்டேன்னா மிச்சம் என்ன இருக்குது? +10 இருக்குது. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்? n + 10. மிச்சம் என்ன இருக்குது? n - 9 is equal to 0ன்னு. n + 10 is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் n - 9 is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னோட வேல்யூ என்னப்பா வரும்? -10. இன்னொரு என்னோட வேல்யூ வந்து 9 வரும். ஸோ என்னன்றது இங்கே என்ன குறிக்குது? எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது தான் குறிக்குது. சரியாப்பா? எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது நம்ம நெகட்டிவ் வேல்யூவில் சொல்ல முடியாது. பாசிட்டிவ் வேல்யூஸில் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்கள் n பாசிட்டிவ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சி. ஸோ நெகட்டிவ் வேல்யூ விட்டுட்டு நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் என்னோட வேல்யூ வந்து 9. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம n கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஈக்குவேஷனில் போய் என்னோட வேல்யூ நீங்கள் 9 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 285 வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 என்னதுப்பா? n into n + 1 into 2n + 1 by 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 285. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் என்னக்கு பதிலாக நீங்கள் 9 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 285 வருதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணிக்கிறேன். n into n + 1 2n + 1 by 6. ஸோ என்னக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? 9 into 9 + 1 2 into 9 + 1 by 6 அப்படின்னு வரும். ஸோ 9 into 9 + 1 வந்து 10. 2 into 9 வந்து 18. 18 + 1 டிவைட் பை 6ன்னு வரும். ஸோ என்ன வரும்? 9 into 10 18 + 1 வந்து 19 by 6 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 3 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 6, 3 3s are 9. 2 டேபிள் again. 2 1 is 2, 2 5s are 10. ஸோ 3 5s are 15. 15 into 19 பண்ணால் என்ன வரும் சொல்லி பாருங்கள். நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 285 வரும். சரியாப்பா? ஸோ இப்போ இந்த வேல்யூவும் இந்த 285வும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ ஆர்ஹெச்எஸும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ எழுதிக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட் n is equal to 9 அப்படின்னு எழுதிடலாம். இது இன்னொரு மெத்தட்ப்பா.